எல்லாருக்கும் வணக்கம். ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட்டு. ஓமானில் ஈவெண்ட் ஏன் பண்ணீங்க, தமிழ்நாட்டில் ஏன் ஈவெண்ட் பண்ணல அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ 24 மே சனிக்கிழமை ஈவினிங் மதுரையில் ஈவெண்ட் பண்ண போகிறோம். ஸோ யாரெல்லாம் மதுரையில் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஒரு ஃபேன் மீட்டில், அவங்கெல்லாம் கீழே இருக்கிற டீட்டெயில்ஸில் கனெக்ட் பண்ணுங்கள். இமெயில் கொடுத்துருப்பாங்க. 24 ஈவினிங் மதுரைங்கிறதுனால நம்பர் ஆஃப் சீட்ஸ் வில் பி லிமிட்டட். இதில் மதுரை, திண்டுக்கல், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி இது மாதிரி இருக்கிறவங்க மட்டும் வாங்க. ஏன்னா மெட்ராஸ்லேயே நாங்கள் ஈவெண்ட் பண்ணுவோம். ரொம்ப நாள் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, மெட்ராஸில் பல ஈவெண்ட் வரும் வரிசையாக. அதனால் இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்தோ திருச்சியிலேருந்தோ இல்லை மற்ற ஊரில் வெஸ்டர்ன் தமிழ்நாடுலேருந்து அங்கே வராதீங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனை பற்றி நேற்று பேசினேன், அமுலை பற்றி. நீங்கள் ஒரு பெரிய குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் பில்ட் பண்ணணும். அது நீங்கள் பிஸ்னஸாக எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டாக எடுத்துக்கோங்க, எதை வேணால் எடுத்துக்கோங்க. ஒரு பெருசாக இன்ஸ்டியூஷன் க்ரியேட் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு நல்ல டீம் வேணும். அந்த டீம் இல்லைன்னா உங்களால் ஜெயிக்கவே முடியாது. ஆனால் நம்ம ஊர்லேயே சரி, நம்மள்கிட்ட எல்லா ஊர்லேயும் சரி, ஒரு டீம் பில்டு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் ஒரு இன்செக்யூரிட்டி உண்டு. நான் ஒரு டீம் பில்ட் பண்ணிட்டேன்னா என்னை அடியில் இருக்கிறவன் என்னை கவுத்துட்டான்னா என்ன பண்ணுறதுங்கிற பயம், பெரிய பயம். அந்த பயத்தினாலேயே யாரையுமே அடியில் இருக்கிறவன வளர விட மாட்டோம். நம்ம ஒரு டீமையை என்கரேஜ் பண்ண மாட்டோம். எப்போதுமே கூட எல்லாரையும் ஆமாஞ்சாமி அப்படிங்கிற ஆளை வச்சுப்போம். பட் இது ரொம்ப கஷ்டம். இப்போ அடையாறில் ஒரு ஆலமரம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பல இடத்துல ரூட்ஸ் இருக்கும். மரத்துலேருந்து இப்படியே ரூட்டு தொங்கி அங்கெல்லாம் அது தூண் மாதிரி தொங்கும். ஒரு நல்ல டீம் அடையாறு ஆலமரம் மாதிரி. அந்த டீமை நீங்கள் காலியே பண்ண முடியாது. ஆனால் ஹியூமனாக இருக்கிறதுல பல இடத்துல பல ப்ராப்ளம், பல விஷயங்களில் வரும். ஆனால் நீங்கள் ஒரு டீமை க்ரியேட் பண்ணி அதுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அது மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக விஷயம் வராது. ஜேஆர்டி டாட்டான்னு ஒருத்தர் இருந்தார். இந்த ஜெனரேஷனில் நிறைய பேருக்கு அவரை தெரியாது. அவர் தான் டாட்டா கம்பெனியை ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் போட்டார். பல கம்பெனிகளை ஆரம்பித்தார். இன்றைக்கி இருக்கிற எல்லா பெரிய கம்பெனியும் அவர் ஆரம்பித்த கம்பெனி தான். அவர் இன்ஹெரிட் பண்ண பெரிய கம்பெனியில் டாடா ஸ்டீலும் டாடா பவரும், இந்தியன் ஹோட்டலில் ஒரு ஹோட்டல் இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி ஒன்று இருந்தது. நேஷ்னல் இன்சூரன்ஸ் இருந்தது. அதெல்லாம் போயிடுச்சு கையை விட்டு. இப்போ இருந்ததில் உங்கள் டாடா மோட்டார்ஸாக இருக்கட்டும், டாடா கெமிக்கல்ஸாக இருக்கட்டும், டாடா டீ, அது லேட்டர் டாடா குளோபல், டாடா கன்சூமர் ஆனதும், இந்தியன் ஹோட்டல்ஸ் பெருசானதும், டைட்டன், ஏர் இந்தியா, இது மாதிரி பல கம்பெனிகளை அவர் ஆரம்பித்தார். இந்த கம்பெனிகள்லாம் இன்றைக்கி டாப் 50ல் முக்கால்வாசி கம்பெனிகள் அவரதில் இருக்கும். டோட்டலாக இன்றைக்கி 96 கம்பெனி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாரும் இப்படி அப்படி என்னெல்லாமோ ரீசன் சொல்லுவாங்க. அவர் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கு ஒரு பெரிய ரீசன் அவர்கிட்ட இருந்த டீம். அந்த டீமை அவர் கரெக்டாக பிடிச்சார். அந்த காலத்தில் மொனாப்பலி அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ட்ரேட் ப்ராக்டிஸ் அப்படி எம்ஆர்டிபின்னு ஒரு ஆக்ட் ஒரே கம்பெனி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு ரிலேட்டிவ் இண்டிபெண்டன்ஸ் வேணும். கிராஸ் ஹோல்டிங் ஷேர்ஸ்லாம் கம்மியாக வச்சுக்கணும். ரொம்ப கஷ்டங்கள் இருந்தது. இதெல்லாம் நேவிகேட் பண்ணி ஒரு குரூப்பாக சர்வைவ் ஆச்சுன்னா அது இந்த மனுஷனால் தான் முடிஞ்சுது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அந்த ஆளுக்கு கம்ப்ளீட்டாக இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருவார். டாடா ஸ்டீலை நடத்தின ஒரு பேர் ரூசி மோதி அப்படிங்கிறவர். டாடா கெமிக்கல்ஸுங்கிறது அந்த ஊர் ராஜாவுக்கு ஒரு ப்ராப்ளமாக அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாரு ஜேஆர்டி டாட்டா. அந்த டெக்னாலஜி பல டெக்னாலஜிகளை மாற்றலாம் அப்படின்னு இருந்தபோது கரெக்ட் டெக்னாலஜியை சூஸ் பண்ணுறத தர்பாரி சேட்டுங்கிறவர் என்ன சொன்னார்னா, இது நீங்கள் அமெரிக்காட்டெல்லாம் காஸ்ட்லியாக டெக்னாலஜியை வாங்க வேண்டாம், நம்ம எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, இந்த ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இங்கேயே பண்ண முடியுங்கிறார். அதில் ஓகே பண்ணி ஒரு யங் இன்ஜினியரை பார்த்து ரிஸ்க் எடுத்தவர் தர்பாரி சேட்டுங்கிறவரை
பின்னாடி டாடா கெமிக்கல்ஸோட ஹெட் ஆக்கினார். சுமந்த் மால்கோங்கர்னு ஒருத்தரை டாடா மோட்டார்ஸுக்கு ஹெட் ஆக்கினார். டாடா மோட்டார்ஸுங்கிறது டாடா இன்ஜினியரிங் லோக்கோமோட்டிவ் கம்பெனி ஆரம்பித்து அது பின்னாடி ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல் கம்பெனியாக மாறிட்டு இன்றைக்கி அது ஒரு பெரிய கார் கம்பெனியாக மெட்டமார்ஃபசைஸ் ஆயிடுச்சு. நேற்று மக்கள் பேச்சை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பேன். அதே மாதிரி வாட்சில் வெறும் ஹெச்என்டி தான் இருக்குது, நம்ம இன்னொரு வாட்சு கொண்டு வரணும், கம்பெனி கொண்டு வரணும்னு டைமக்ஸோடு சேர்ந்து ஆரம்பித்தது தான் டைட்டன். ஒரிஜினலாக ஆரம்பித்த ஹெச்என்டி இழுத்து முடியிருந்தாலும் இன்றைக்கி டைட்டனுங்கிறது ஒரு பெரிய பிராண்டாக போயிடுச்சு. அதை ஆரம்பித்ததுக்கு ஜெரெக்ஸ் தேசாய் அப்படிங்கிற ஒருத்தரை கம்ப்ளீட்டாக இன்சார்ஜாக போட்டார். அவரோட க்ரௌன் ஜுவல் இன்றைக்கி டாடா கம்பெனியை தூக்கி செக்கும்பான்னு நிறுத்தினது டாடா கன்சல்டிங் சர்வீசஸ். அதில் சம்பாதிச்ச பணம் தான் மற்ற எல்லா கம்பெனியும் காப்பாற்றிச்சு. இந்த டாடா கன்சல்டிங் சர்வீசஸ் எப்படி ஆரம்பித்தாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது. அவரோட பிரதரின் அவர்கிட்ட சொன்னார், டாடா ஸ்டீலில் சம்பளம் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டாடா மோட்டார்ஸில் சம்பளம் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சம்பளம் கொடுக்குற பரடமே 10 நாள் ஆகுது, மூட்டை மூட்டையாக காசை எடுத்துன்னு போய் ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டியிருக்கு, அண்டு கம்ப்யூட் பண்ணுறதுக்கு பல நாள் ஆகுதுங்கனார். இப்போ ஏதோ உலகத்தில் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்னு ஒன்று வந்துருச்சான், அது கார்டு மிஷின் மூலமாக பஞ்ச் பண்ணி கரெக்டாக சம்பளத்தை உடனே கேல்குலேட் பண்ணிட்டாமே, அது ஏன் நம்ம 2 மிஷின் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் பிரதர்லாட்ட சொல்லி 2 மிஷின் இம்போர்ட் பண்ணார். அந்த 2 மிஷின் இம்போர்ட் பண்ணாலும் அதை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நம்மகிட்டயே ஒரு டீமை ரெடி பண்ணணுன்னார். ஃபக்கீர் சந்த் கோலி அப்படின்னு எஃப்சி கோலி ரீசெண்டாக தான் செத்து போனார். அந்த கோலி டாடா பவரில் இருந்தார். எம்ஐடி மேசச்சூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படிச்சுட்டு டாட்டாஸில் சேர்ந்துருந்தார். அந்த பையனை கூப்பிட்டு வாப்பா, அவனை அமெரிக்காவுக்கு அமிச்சு ட்ரெயின் பண்ணோன்னா அவனால் ஒரு குரூப் ஆஃப் சாஃப்ட்வேர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியர் ரெடி பண்ணுவாங்கன்னு. ஸோ இவங்க கோலியும் ஒரு சில இன்ஜினியர்களும் போய் அமெரிக்காவில் அந்த கம்ப்யூட்டர் வாங்கின கம்பெனிலேயே ட்ரைனிங் பண்ணி திரும்பி வந்தாங்க. அதில் முதல் குரூப்பில் இருந்தவர் தான் ராமதுரை. இங்கே ட்ரெயின் பண்ணி இங்கேயே சாஃப்ட்வேர் எழுத ஆரம்பித்தார். இந்த சாஃப்ட்வேரில் எழுத ஆரம்பித்தப்புறம் என்ன விஷயம்னா, அந்த கம்பெனி சொல்லிடுச்சான், இங்கே மட்டும் எழுதாதீங்க, எங்களுக்கு பல கிளைண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் சீப்பாக சாஃப்ட்வேர் எழுதி கொடுங்கன்னாங்க. அப்படி மற்ற கம்பெனிக்கு சாஃப்ட்வேர் எழுத ஆரம்பித்து டாடா கன்சல்டிங் சர்வீசஸ்னு ஒரு பெரிய கம்பெனியாச்சு. பின்காலத்தில் டாடா கன்சல்டிங் சர்வீசஸில் சம்பாதிச்ச பணம் தான் டாடா குரூப்பை காப்பாற்றுறதுக்கே யூஸ் ஆச்சு. இது மட்டும் இல்லை, டிசிஎஸ்லேருந்து பிரிஞ்சுட்டு போனவர் தான் ராஜேஷ் ஹுக்கா அப்படிங்கிறவர். அதுதான் இன்றைக்கி ஆரக்கிள் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ்னு ஒரு கம்பெனியாக 2500-3000 கோடிக்கு மேலே லிஸ்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்மளுக்கு இன்ஃபோசிஸ்ன்னு தெரிஞ்ச கம்பெனி சுதாமூர்த்திங்கிறவங்க ஆரம்பித்தது. அவங்க பணத்தால் அவங்க ஹஸ்பண்ட் நாராயணமூர்த்தி ஆரம்பித்தது. சுதாமூர்த்திக்கு முன்பணம் வந்தது அவங்க டெல்கோ அப்படிங்கிற கம்பெனி, இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் அவங்க வேலை செஞ்சது. இந்த அம்மா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் இருக்கும்போது டெல்கோக்கு அப்ளை பண்ணுறாங்க. லேடிஸ் நாட் ரிக்வயர்டுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. திரும்பி ஜேடி டாட்டா இந்த அம்மாவுக்கு ஒரு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி இந்த அம்மாவை செலக்ட் பண்ணுறாங்க. கடைசியில் வேலையை விட்டு போகிறச்ச அவர் சொல்கிறாரு, நீங்கள் பணத்தை சம்பாதிச்சிருவீங்க, சொசைட்டிக்கு ஏதாவது செய் அப்படிம்பார். இது எதுக்கு முக்கியம்னா, இவ்வளோ பெரிய டீம் ஒரு இடத்துலையும் எங்கேயோ ஒரு ரவுசி மோதியில் ஆரம்பித்து கடைசியில் சுதாமூர்த்தி வரைக்கும் டீம் எடுத்த மனுஷன் டீம் பில்டிங்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாளைக்கு நீங்கள் லைஃப்பில் சக்சீட் ஆகணும், ஜெயிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட நல்ல டீம் ஒன்று இருக்கணும். டீம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் மூல ரகசியம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இல்லாட்டா ஒரு வாட்டி வீடியோ போடுறச்ச உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. நன்றி, வணக்கம்.
வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.